அந்த சர்ஜரி இருந்ததுனால என்னால் எந்திரிச்சு அடுத்து நான் அந்த வெயிட் லாஸ் ஆகி வரும்போது தான் என்னால் எந்திரிச்சு ஜிம்முக்கே போக ஆரம்பிச்சது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் பீப்புள். அப்போ இருந்த போதும் பேசுவாங்க. எங்கே போனாலும் பேசுவாங்க. ஒரு கடையில் என் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க உள்ளே போனோம். உள்ளே போனால் இல்லைங்க உங்களுக்கு இங்கே ட்ரெஸ் இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்படியே நமக்கு எரிச்சலாக வரும். எனக்காக வாங்க வரல, என் பாப்பாக்காக வாங்குவாங்க. அப்படிங்களா, சரி இந்த சேர்ல உட்காந்துக்கோங்க, அந்த சேர்ல உட்காராதீங்க அப்படிம்பாங்க. எல்லாம் வேதனை தாங்க முடியாது. ஒரு கடையில் என் பாப்பாக்கு கொலுசு வாங்குறோம். அதில் ஆல்ரெடி அந்த சோஃபாவில் அந்த ஸ்ப்ரிங் போயிருந்துச்சு. நான் உட்காந்தோன்னு ரொம்ப உள்ளே போயிட்டு, எங்க சோஃபா உடச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நான் வந்து ஹியூமிலியேஷன் வாங்கின இடம். ஆனால் நான் நிறைய இடத்துலலாம் கூட ஸ்டே பாசிட்டிவ். நான் வந்து எவ்வளோதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் பார்த்தா என்ன ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக தான் இருப்பேன். நான் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஆனால் என் மம்மி என் கூட ஏன் கூட்டிகிட்டு போனேன்னா மம்மி சொல்லுவாங்க, இல்லை அங்கே உன்னை அப்படி பார்க்குறாங்க, நீ அதை பார்த்தியா, எனக்கு தெரியாமையா இருக்கு, நான் கண்டுக்கிறது இல்லை, விட்டுருங்கோ அப்படின்னு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியல. இட்ஸ் நாட் அபவுட் பீப்புள் அலான், இட் இஸ் அபவுட் மீ. எனக்கு இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஹீஸ் வித் மீ ரைட் நவ். மேபி ஹி மைட் கெட் அ பார்ட்னர் லேட்டர். ஆனால் என் பிள்ளைக்கு நான் மட்டும்தான். அவளுக்கு அம்மாங்கிற கேரக்டரில் நான் மட்டும்தான் இருக்க முடியும். ஐ ஃபெல்ட் த நீட். எனக்கு அந்த பிள்ளை வேணும், எனக்கு அந்த பிள்ளைய நான் உயிரோட பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய வளர்த்து விடுற வரைக்குமாவது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. நான் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் கழிச்சு தான் எங்கள் ஊருக்கு நான் போனேன். போகும்போது சொன்னாங்க, கேள்விப்பட்டியா அந்த அந்த ஐயா இருக்காங்கல்ல, அந்த ஐயாவோட பொண்ணுக்கு கேன்சர் வந்துட்டு தெரியுமா, அதான் அப்படி இருக்கா. ஓன்னு மூஞ்செல்லாம் உள்ள ஒட்டி போச்சு பத்தியா, கொஞ்ச நாள் தான், அடுத்த முடியெல்லாம் விழுந்துரும் கீழே அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசினாங்க, இப்படியும் பேசினாங்க, அப்படியும் பேசினாங்க. கரெக்டாக பேரியாட்ரிக் சர்ஜரி முடிச்சு ஒரு 11th மந்த்தில் ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டில் எனக்கு இந்த விழுந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த காதோடு சேர்த்து இது வரைக்கும் முடியெல்லாம் போயிடுச்சு. நான் என்னுடைய சேனலில் கூட போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த கல்லங்கி தலை இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த டைமில். அந்த டைமில் கூட பீப்புள் வர் சேயிங், பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் ஹேர் லாஸ் ஆகும், ஆனால் நீங்கள் இப்படி போய் ஆக்சிடென்ட் வேறு ஆகிட்டீங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு ஹேர் இம்ப்ளான்டேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் இருக்காது. இது எல்லாமே என்னோட நேச்சுரல் ஹேர் தான், பிடிங்கி கூட பேசலாம், எல்லாமே நேச்சுரல் ஹேர் தான். இன்னும் அது வந்து எல்லாமே மித்ஸ். டாக்டர் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிக்கணும், அவர் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வா ப்ரோட்டீனுக்கு 4000 ஆகுது ஒரு மந்த்து, நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ ஆகுது தெரியுங்களா? கண்ட கழியதை அவன் எந்தெந்த எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கானோ அதுக்கு நீங்கள் அவ்வளோ சாப்பிட்றீங்க. ஒரு நல்ல விஷயத்த வாங்கி வாயில போட்டுட்டு அதனால உங்களுக்கு பாடிக்கு நல்லதுன்னா நல்லது தானே. அதுதான் நான் வந்து மக்களுக்கு சொன்னேன். அந்த நீ யார் பார்த்து பேசினாலும் அவங்கள்ட்ட சொல்லுவேன், 4000 ருபீஸ் ஏங்க நல்ல விஷயத்த வாங்கி சாப்பிடுங்க, டாக்டர் சொல்றாங்க அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா நம்ம நார்மலா நம்ம சாப்பிட்ற இந்தியன் பிளாட்டர் அந்த எடுத்துக்கிட்டாலே அதுல நமக்கு காப்ஸ் தான் அதிகமா இருக்கு. கூட்டோ நம்ம அந்த சிக்கனோ அந்த போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கிற எடுத்துக்கும் போது நமக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன் நமக்கு சேராது. நார்மலா எடுத்துக்க பிளாட்டர்லேயே அப்படின்னா நான் இப்போ ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், என்னுடைய போர்ஷன் சைஸ் இன்னமும் கம்மி. அப்போ அந்த போர்ஷன் சைஸ்ல என்னால எனக்கு தேவையான ப்ரோட்டீனை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். சரி, ஒருவேளை நான் நார்மலாக பிளாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பிளாட்டரே நார்மல் இந்தியன் பிளாட்டரே நம்ம காப்ஸை பொரியல் மாதிரி வைக்க எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம பிளாட்டரே கொஞ்சம் நார்மல் ஆகும். அது கிட்டத்தட்ட நான் வந்து 202லேருந்து நான் ஒரு ஒரு லிக்விட் டயட்லேருந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகி தான் ஃபுல்லாக போனேன். 188 சம்திங் இருந்தேன். அந்த 188லாம் திருப்பி நான் அங்கே பிஎஸ்ஜிலேருந்து திருப்பியும் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது அந்த டிஸ்சார்ஜ் சம்மர்லையும் 188 தான் போட்டிருக்கு. ஏன்னா அந்த உள்ள அந்த பெயின்லாம் இருக்கும், அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இதெல்லாம் இருக்கும், அதனால வீட்டுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் எனக்கு வந்து எப்படின்னா ஓகே சரியாகவும் தெரியல, ஏன்னா நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு. அதான் ஆபரேஷன் முடிஞ்சுமே நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது எதுவுமே குறைஞ்ச மாதிரியோ இளைச்ச மாதிரியோ தெரியல. அப்படிலாம் தெரியாது. அப்படியே தான் இருப்பேன், அப்படியே தான் இருந்தேன். நடக்க கூட முடியாது. டாக்டர் எந்திரிச்சு நீங்க நடந்தாதான் நீங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்ட்டாரு. அவர் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் சுற்றி சுற்றி நடக்கணும். மேடம் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு அங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்பிட்டு வந்துட்டாரு. நான் இருந்த பிளாக்ல இருந்து நான் கிட்டத்தட்ட மேலே ஏறி கீழே இறங்கி வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு மூஸ்னு ஆயிடுச்சு. பட் நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, ஓகே ஒரு வீடியோ எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு. டாக்டர் நான் வெயிட்டே குறையல டாக்டர், இப்போல்லாம் குறையாது, போக போக கிராஜுவலாக தான் குறையும், கிராஜுவலாக தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். அப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த ஆபரேஷன் முடிச்ச உடனே நீங்க இந்த இந்த ஒரு பிசிக்கு வரல. அது எப்படி வர முடியும்? அது இல்ல நிஜமா தெரியாம கேக்குறேங்க. அது வெறும் வயிறை மட்டும் தான் வெளியெடுப்பாங்க. அதனால அதுல வந்து நமக்கு பாடி அப்படியே தான் இருக்கும். ஸோ பாடி வந்து இருந்த பாடி அப்படியே தான் இருந்துச்சு. நான் ஒரு 2.5 மந்த்ஸ் கழிச்சு தான் அதில் 170 kgsக்கோ சம்திங் அதுவே வந்திருப்பேன். அந்த 170யும் அப்படியே கிராஜுவலாக அங்கேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவேன்.
அதுவும் நான் அடிக்கடி வெயிட் மிஷின் ஏறி நின்று பார்த்துட்டே இருப்பேன். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, "அடிக்கடிலாம் பார்க்காதீங்க. நீங்க டிமோட்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்பமாவது பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு மோட்டிவேஷன் அதிகமா வாய்ப்பு இருக்கு." எனக்கு உங்கள பார்க்கும்போது நார்மலா நமக்கு ஒரு டவுட் வரும்ல. இப்போ நீங்க பேசுறீங்க, உங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு, ஓகே. நார்மலா பார்க்கும்போது இவங்க பிசிக்கா பார்க்கும்போது ஆ மீடியமா இருக்காங்க. ஆனா கை மட்டும் பெருசா இருக்கு. ஏன் அப்படின்னு தோணும்ல. அது ஏன் உங்களுக்கு கை காலுமே பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்க நார்மலா நடந்தபோது, கால் இந்த இடமே கொஞ்சம் வந்து ஒபீஸா இருந்தது. ஏன் அந்த இடம் மட்டும் இன்னுமே அப்படி இருக்கு? ஏன்னா, அது இத விட பெருசா இருந்துச்சு. இத விட அது வந்து இப்ப நீங்க பார்க்கிறத விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் அதாவது நம்ம டாக்டர போய் பார்த்துட்டு வரும்போது, அவங்க சொன்னாங்க, "உங்களுக்கு வந்து எக்ஸஸ் பாடி ஸ்கின் மட்டும் கிட்டத்தட்ட 9 கேஜிஸ் இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பார்க்கிறதுல வந்து இதெல்லாம் நான் வந்து டைட்டா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. பட் இத நான் ஷேக் பண்ணேன்னா, இது ஃபுல்லாவே ஸ்கின் தான். அண்ட் இதே மாதிரி இந்த 2 தொ தொடையும் அப்படி ஷேக் பண்ணேன்னா, அது ஒரு பேக் மாரி இருக்கும் இதுல. அண்ட் இதெல்லாம் என்னுடைய எக்ஸஸ் பாடி வெயிட் இருந்த இடம். அண்ட் 60 அதாவது 63 இன்ச்சஸ் இருந்த ஹிப்ஸ் வந்து இப்போ 36 இன்ச்சஸ் நான் ஜீன்ஸ் போடுற அளவுக்கு நான் வந்து மாறி இருக்கிறேன்னா, அது வந்து அந்த மிச்சம் மீதி அதாவது ஸ்கின்ன வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ம். ஸ்கின் அகைன் இஸ் ஹேவிங் எலாபரேட் தட் ஆகும். எலாஸ்டிசிட்டிக் அந்த அந்த தன்மை உண்டு. நீங்க இப்போ என்ன கேஜில இருக்கீங்க? Last time when I checked around, it was around 90 kgs something. 90. 202ல இருந்து 90ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர்? ஆக்சுவலி இந்த டபுள் டிஜிட் வந்து நம்ம விழுவோம் இல்லையா? ரொம்ப அந்த 3 டிஜிட்ஸ்ல இருந்து அந்த 100 அது அந்த 100லேருந்து 99க்கு வரதே எனக்கு கிட்டத்தட்ட இட் டுக் மீ அரவுண்ட் 2 வீக்ஸ். அந்த 100ல 3 டிஜிட் பார்த்துட்டே இருப்பேன். 101, 101, 10, 2 10, வீக்ஸ் ஆர் 2 இயர்ஸ்? 2 வீக்ஸ். 2 வீக்ஸ். 2 வீக்ஸ் ஆச்சு. அந்த 10 அந்த 1 அந்த 3 அந்த ஓகே, ஓகே, ஓகே. 101ல இருந்து அந்த 99 அப்படின்னு அந்த அந்த டிஜிட் இறங்குறதுக்கு. அந்த 99 அந்த இறங்குன அன்னைக்கு வந்து என் வாழ்க்கையில ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த ஹோல் வேர்ல்ட். அண்ட் அந்த 94 அப்படிங்கும்போது அதாவது அந்த 94 வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கடைசியா ஞாபகம் இருந்த வெயிட் 94. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ என்னுடைய வெயிட் லாஸ் வந்து எவ்ரி சிங்கிள் டே இருக்கு. நான் வந்து என்னுடைய லோவஸ்ட் வந்து 87 கேஜிஸ் தொட்டேன். ஸோ 87 கேஜிஸ் தொட்டதுக்கப்புறம் அந்த டைம் தான் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தேன். ஸோ அப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், என்னால் வெயிட் கெயின் பண்ண முடியுமா? ஒரு வேளை இந்த ஆப்ரேஷன் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகாது அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பாருங்க வெயிட் கூடும் அப்படின்னாரு. நானும் அடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் நவ் ஐ ஹாவ் ஆல்சோ கெயின் ஃபியூ கேஜிஸ். ஒரு 2 to 3 கிலோ நான் கூடி இருக்கிறேன். திருப்பி நான் அதை அவர் சொன்னாங்க, இப்போ நான் அதை எப்படி குறைக்கிறது? குறைங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. நோ தட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் ட்ரீட்டிங். என்னோட ஆக்சுவலி எல்லாம் சொல்றாங்க, ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணி குறைச்சிட்டாங்க. வினோத் மாஸ்டர் இன் ஈரோட், அவர் இல்லைன்னா என்னால் இந்த பாடி வந்திருக்கவே முடியாது. ஹீ ஆக்சுவலி இஸ் மை ஜிம் மாஸ்டர். மாஸ்டர் இன்னைக்கு முடியாது மாஸ்டர், மழை தூருது மாஸ்டர், உங்களை நினைக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும் வாங்க அப்படிம்பாரு. ஐ நீடட் தட் புஷ். யாருமே அப்படி வந்து அதை வந்து ராவா கொண்டு போய் போட்டல. எல்லாம் நினைச்சாங்க, ஓ ஷீ இஸ் எல்சாக்கா, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. பட் ஐ நீடட் தட். கஷ்டப்பட்டு போய் ஏறி போய் நிற்பேன். என்னம்மா ஆரம்பிப்போமா அப்படிம்பாரு. ஏன் அவர் சொல்லி எனக்கு வலிக்கலன்னா, அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல விழுந்து கோமால போய் திருப்பி எந்திரிச்சு வந்து பாடி பில்டிங் பண்ணியிருக்கிறாரு. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நினைச்சிருப்பீங்களா? ஒரு ஏஜ் வரைக்கும் சின்னதுல இருந்தே ஒபீஸா இருந்த ஒரு பெர்சனா இருக்கும்போது, ஆஃப்டர் வெயிட்லாம் லாஸ் பண்ணதுக்கப்புறம், எந்தெந்த ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி கூட உங்களுக்கு ஒரு அச்சீவ்மென்ட் மாரி தோணுச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சாப்பாடு தான். நம்ம வந்து எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் நம்ம அதை போய் செய்யணும் இல்லை, நமக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு ஒரு நார்மல் அந்த வெயிட்டில் இருக்கும்போது என்னால் கிச்சனில் நிற்கவே முடியாது. நான் வந்து கிச்சன் அடுப்பை வந்து தூக்கி கீழே வச்சுட்டு கீழே உட்காந்து தரையில் உட்காந்து தான் சமைப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, பக்கத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படிம்பாங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, சுற்றி சுற்றி எல்லாம் இருக்கும், நானே இவ்வளோ இடத்த அடைச்சிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக என்ன நினச்சேன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு காஃபி போட்டு ஒரு சைடில் அடுப்பில் அரிசி வச்சு இன்னொரு சைடில் அது பருப்பெல்லாம் ரெடி பண்ணி அதில் எல்லாம் சேர்த்து போட்டு அடுப்பு தூக்கி மேலே வச்சு நின்று சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸில் எல்லா சமையல் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு வெளியே வரும்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஐ வாஸ் ஃபீலிங் லைக், சே நம்மளும் ஒரு பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் தான்ப்பா, மேரேஜ் மெட்டீரியலே இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியலே ஆகிட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் இருந்துச்சு. இன்னொன்று நான் சொன்னேன், பைக்கில் வந்து நாங்கள் ஒரே இடத்துக்கு தான் போவோம், 2 பைக்கில் போவோம். நான் மட்டும் ஒரு பைக்கில் வருவேன், என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் ஒரு பைக்கில் வருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆட்டோவில் போனால் இல்லை கேபில் போனாலும் தெரியாது. ஆட்டோவில் போனால் ஆட்டோமேன் சொல்லுவார், இந்த காமெடி ஒன்று வரும், பழைய காமெடி, அந்த காமெடி வச்சுட்டு பார்த்து இது இரும்பு ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ கேப் இல்லைன்னா நமக்கு முன்னாடி திறந்து உட்கார வைப்பாங்க, அந்த சீட்டை பின்னாடி இழுத்து அப்படி உட்கார வைப்பாங்க. ஸோ அப்படி தான் போகணும். அப்போது 2 பைக்கில் போய் இறங்குவோம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, 2 பைக்கில் போவோம். போய் இறங்கினா அவங்க தான் புருஷன் பொண்டாட்டி தான், ஆனால் 2 பைக்கில் தான் வருவாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு காதில் கேட்கும், ஆனால் கேட்காத மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு 110 சம்திங் வரும்போது என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், 2 பேரும் ஒரே வண்டியில் போவோமா, ஏன்னா வண்டி கெப்பாசிட்டி வந்து 250 போட்டிருக்கு, நீங்கள் ஒரு 110 நான் ஒரு 110 கால்குலேட் பண்ணி பாருங்க, பாப்பா ஒரு 10 கிலோ தான் இருக்கா, வச்சோம்னா கரெக்டாக இருக்கும், நம்ம வண்டியில் போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே வண்டி பின்னாடி வந்து 250 கெப்பாசிட்டி, அந்த கேஜி கெப்பாசிட்டி தான் போட்டிருந்துச்சு. சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அப்ப அவ சொன்னாங்க, ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்தா இறங்கிரு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்மளும் போயிட்டு, அதில் எங்கேயும் போல, வீட்டு வாசல்ல இருந்து அந்த தெரு முக்குக்கு அங்க ஒரு பூக்கடை உண்டு. அந்த பூக்கடையில 3 பேரும் எந்திரிச்சு ஒரே பைக்ல உட்காந்து பூக்கடையில போய் இறங்கி அங்க வந்து பூ வாங்கி அவங்க கையில கொடுத்தது எனக்கு வந்து வாவ்! அச்சீவ்மென்ட். இது வந்து நார்மலா எல்லாரும் பண்றது தான். ஆனா எனக்கு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா, அது பல வருஷ கனவு. அது மட்டும் இல்ல. எனக்கு வந்து சாரி கட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் சாரி கட்டி விடுவேன். கஷ்டப்பட்டு முட்டி போட்டு நான் கட்டி விட்டு பார்ப்பேன். ஆனா எனக்கு நான் சாரி அப்படிங்கும்போது என்னால அந்த சாரிய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பத்தாது. ஒண்ணு நம்ம பின்னாடி இவ்வளவுதான் இருக்கும். இல்ல முன்னாடி அந்த இது வராது. அப்போ அந்த ஒண்ணு ஷேப். எந்த ஒரு இந்த கரெக்டான ஒரு ஷேப்ல இருக்காது. சாரி கட்டின மாரி இருக்காது. ஏதோ இந்த பீரோல இருந்து துணிய தூக்கி இப்படி மேல போட்டு வச்சா அப்படி இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம நம்ம எல்லாருக்கும் நம்ம அழகா கட்டி விடுறோம். நம்மளால கட்ட முடியல. 2 மினிட்ஸ் தான். டக்குனு எதனா ஒரு சாரி டக்குனு எடுத்து கட்டிருவேன். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா என்னால மத்தவங்களுக்கு கட்டி விட முடியும். என்னால கட்ட முடியாது. இப்போ எனக்கு 2 மினிட்ஸ் குடுத்தீங்கன்னா, நான் என்னோட சாரிய என்னால ட்ரை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஏட் எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட். எந்த ஒரு விஷயம், இல்ல எந்த ஒரு ஹியூமிலியேஷன் இப்ப வரைக்குமே மறக்க முடியல. அது இன்னும் ஒரு அ மனசுல இருந்துட்டே இருக்கு. அதுவே ஒரு காரணமா கூட இருக்கலாம். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னுடைய டாட்டர் தான். என்னோட டாட்டரோட விஷயத்துல வந்து நான் நெறைய இடத்துல வந்து யார எங்க ஹஸ்பண்டே சொல்லுவாரு, "அவள பத்தி பேசாத, பேசினா அழுதுருவேன். வேண்டாம்" அப்படிம்பாரு. அவள பத்தி பேசினா எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருது. ஏன்னா, அவ வந்து இப்போ 6 இயர்ஸ் ஓல்ட். அவட்ட என்ட்ட சொன்னா ஒரு ஆளு என்ட்ட வந்து சொல்றாங்க. அவங்க இன்னமும் எனக்கு ரொம்ப ஃபேமிலி க்ளோஸ். அவங்க சொல்றாங்க, "நல்லா பார்த்துக்கோ. இந்த பிறந்த நாளோட நீ அடுத்த பிறந்த நாள் இருப்பியா கூட தெரியாது." அப்படின்னு சொல்றாங்க. நான் அவ அப்பதான் 2nd பர்த்டே கொண்டாடுறா. எனக்கு எனக்கு பேபி பிறந்தா பையன் பேபியா தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது வந்து பொண்ணா இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் லைஃப்ல நான் நெறைய விஷயங்கள பார்த்துட்டு வந்தேன். அதாவது நெறைய ஹராஸ்மெண்ட்ஸ், பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி ரொம்ப டேமேஜ் ஆனேன். எனக்கு ஒரு பொம்பள பிள்ளை வேண்டாம் அப்படின்னு நினைச்சது ஏன்னா, ஒரு பொம்பள பிள்ளை வந்துச்சுன்னா திருப்பியும் அதே என்னைய வந்து அப்படியே நான் இன்னொரு டைம் பார்க்குற மாரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வந்து சொல்றாங்க, "உன் பிள்ளைக்கு தான் இந்த பர்த்டே பார்த்துக்கோ, அடுத்த பர்த்டே நீ இருப்பியான்னு கூட தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிள்ளைய நான் வந்து தனியா விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த அவ மட்டும் தான். எனக்கு வந்து வேற யாருமே கிடையாது. எனக்குங்கிற ரத்தம், சதை எல்லாமே அவ மட்டும் தான். அவ வந்து இப்போ வரைக்கும் அவ சொல்லுவா, "அம்மா நான் இருக்கேன்ம்மா. ஐ வில் டேக் கேர்." அவ இப்போ 2ண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போறா. நான் அந்த போன நீயா நானா ஷோல, "ஏம்மா என்னை பத்தி பேசும்போது அழுத?" "அம்மா அழக்கூடாதும்மா. நம்மலாம் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்ச பிறந்தவங்கம்மா. நம்மலாம் அழவே கூடாது." அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் சொல்லுவேன், "நான் அழல பாப்பா. ஐ வாஸ் ஃபீலிங் நான் எவ்ளோ கிரேஸ்ஃபுல்லா நான் உன்னைய என் மேல எவ்ளோ கிரேஸ் இருந்தா உன்னைய என்கிட்ட குடுத்துருப்பாரு கடவுள். யாருக்கோ குடுத்துருக்கலாம். எங்கேயோ நீ பொறந்திருந்திருக்கலாம். ஆனா உன்னைய என்ட்ட குடுத்துருக்காரு பாத்தியா? அப்ப என் மேல எவ்ளோ ஒரு நம்பிக்கை இல்ல கடவுளுக்கு. நான் அத நெனச்சு தான் எனக்கு கண் கலங்கிட்டேன். ஆனந்த கண்ணீர் அப்படின்னு. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னா. ஷி இஸ் த ஒன் ஹூ கீப்ஸ் மீ ரன்னிங். அண்ட் அதே நேரத்துல இந்த ஆப்பரேஷன் பண்ணி நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள்லாம் வந்து இந்த வெயிட்டுக்கு வர முடியாது. அந்த ஒரு ப்ராசஸ். அந்த ஒரு ப்ராசஸ்ல தினம் தினம் என் கூட எந்திரிக்கணும். தினம் தினம் நான் பண்ற பியூக்கிங் எல்லாத்தையும் சரி பண்ணணும். வாக்கிங் போனா என் கூட வாக்கிங் போணும். அவர் வந்து யூனோ ஹி இஸ் லைக் பிஹைண்ட் த பிக்சர். ஒரு அமைதியா ஒரு ஒரு என் கூட ஒரு ஷேடோ மாரி. ஷேடோல என்ன இருக்குன்னு தெளிவா பார்க்க முடியாது. பட் த ஷேடோ இஸ் தேர். எந்த இடத்துலயும் என்னை விட்டுட்டு பிரிஞ்சதில்ல. எந்த ஒரு டார்க்கஸ்ட் டைம்ல கூட அவரு என் கூட இருந்தத நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்தனால அது வந்து என்னைய ஒரு பெரிய அளவுல புஷ் பண்ணி கொண்டு வந்துச்சு. நீங்க ஒரு ஷோல பேசினதுக்கப்புறம், நெறைய பேருக்கு இந்த தாட் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நெறைய பேர் வந்து, அப்போ ஆப்பரேஷன் பண்ணா இளச்சிரலாமா? ஆப்பரேஷன் பண்ணா நம்ம வந்து ஒரு ஷேப் வந்துருவோமா? அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது கரெக்ட்டா? அது எந்த அளவுக்கு ஒரு பயத்த வீட்ல இருக்கவங்களுக்கு உண்டு பண்ணுச்சு உங்க வீட்ல? இப்படி ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட கூட சொல்லாம அப்படின்னு.
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நான் அந்த 2 இயர்ஸ் கிட்ட மார்க் ஆகும்போது என்னோட வெயிட் லாஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்துச்சு. அப்போ திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் மம்மி டாடி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, "நீ டாக்டருக்குலாம் கரெக்டாக போறியா? ஏதோ ஒன்று பயமாக இருக்கு" அப்படின்னு. அவங்களுக்குலாம் தெரியாது 2 இயர்ஸ் நான் என்ன இன்புட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியாது. அப்போ அவங்க வந்து திடீர்னு அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இருக்கு, நான் பண்ணியிருக்கிறேன், இது முதல்லே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் முதல்லே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த சர்ஜரி இப்போ நான் குண்டா இருக்கிறேன், சர்ஜரி பண்ணால் எல்லாம் மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நான் என்னுடைய எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், பேரியாட்ரிக் சர்ஜரி ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நான் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு திருப்பி வந்து நான் எப்பவும் போல என் லைஃப்பில் நான் வாழுவேன் அப்படின்னா உங்களால் அது வந்து அந்த சர்ஜரி மூலியமா வர வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குது. அந்த சர்ஜரி மூலியமா வர வெயிட் லாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ மைதிலி மனிதன் சொல்லிட்டு அவர் கூட வீடியோவில் போட்டுட்டு இருந்தாரு. அவர் இப்போ வந்து 78 kgs கிட்ட வந்துட்டார். அவரும் பேரியாட்ரிக் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாரு. அவரும் வீடியோலேயே அவர் சொல்லியிருந்தார் அதை. அப்போ அவர் சொல்லும் போது அது எனக்கு ஒரு பகுதி ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் பண்ணது ஒர்க் அவுட் தான். நிறைய பேர் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா தப்பாக போய் கன்வே ஆகிடக்கூடாது. ஏன்னா ஓகே குண்டா இருக்கேன் சர்ஜரி பண்ணால் குறைஞ்சிடும் இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றணும். நீங்கள் வந்து இந்த சர்ஜரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட்டுக்கு உங்களை வந்து கட்டுப்படுத்தி இருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா சர்ஜரிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2.5 மாதம் உங்களால் எதுவுமே நார்மலாக கூட டேஸ்ட் கூட பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த 2 மாதத்துலேயே நீங்கள் வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கும் போது காலையில் நான் இந்த மணிக்கு எந்திப்பேன், நைட் இந்த மணிக்கு நான் படுக்க போவேன். நடுவில் நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து எனக்கு பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாமல் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணான்னா அந்த வெயிட் லாஸ் வந்து லாங் டேர்ம் இருக்காது.